மில்லட்ஸ் யூஸ் பண்ணி எப்பயும் இட்லி, தோசை, பொங்கல்னு செஞ்சு போர் அடிச்சிருச்சுன்னா இந்த உப்பு உருண்டையை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இந்த ரெசிபிக்கு இன்னைக்கு நான் சாமை அரிசி தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க வேற மில்லட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கப்பு சாமை அரிசியை 2-3 வாட்டி வாஷ் பண்ணிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சிருங்க. அடுத்து கடாயில தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதும் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, பொடியா நறுக்கி வச்சிருக்க பச்சை மிளகாய், இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. பருப்புலாம் நல்லா கலர் மாறி வந்ததும் 1 கப்பு சாமை அரிசிக்கு 2.5 கப்பு தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதி வந்ததும் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா தேங்காய் துருவல், பொடியா கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி, ஊற வச்சிருக்க சாமை அரிசி சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா உப்புமா மாதிரி இருக்கும். இதை ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சுட்டு சூடா இருக்கும் போதே உருண்டை பிடிச்சி ஸ்டீமர்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான சாமை உப்பு உருண்டை ரெடி. நார்மலா அரிசியில செய்யற உப்பு உருண்டை விட இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட பார்க்கலாம்.